ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபிப்பதை பற்றி ஆண்டவர் இன்று பேசுகிறார். தவக்காலங்களில் அதிகமாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கின்ற போது எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த மனநிலையோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்று சொல்லுகிறார். குழந்தையைப் போல ஜெபிக்க வேண்டும். தன்னுடைய தந்தையிடம் குழந்தை தேவையில்லாமல் பேசுவதில்லை. தன் உள்ளத்தில் என்ன தேவையோ அதை அப்படியே அதனுடைய மொழியில் சுத்தமாக நேர்மையாக அது சொல்லுகிறது. அது சொல்லுகின்ற வார்த்தையில் உண்மை இருக்கிறது. உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அப்படியே பேசுகிறது. முழுவதுமாக பெற்றோரை நம்பியிருக்கின்ற ஒரு குணம். பெற்றோர் இதை கொடுக்கவில்லை என்றால் தன்னால் வாழ முடியாது என்ற ஒரு மனநிலை. இந்த மனநிலையோடு ஒருவர் ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதோடு கூட எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதத்தை சொல்லுகின்ற போது, இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற போது நம் அருகில் நம் சகோதரர் கிறிஸ்து அருகில் இருக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவும் நாமும் சேர்ந்து கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். எங்கள் தந்தையே என்று கூப்பிடுகின்ற போது அன்றாடம் கடவுளின் உணவு நமக்கு தேவை. நமக்கு முன்னால் இருக்கின்ற நேரங்கள், நாட்கள், ஆண்டுகள், இவைகள் எல்லாவற்றிலும் கடவுளின் அருள் வேண்டும். கடவுள் அருள் இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை. அவருடைய உணவு உடலுக்கும் உள்ளத்திற்கும் வேண்டும். குறிப்பாக அவருடைய உணவாகிய திவ்ய நற்கருணை இடைவிடாது நமக்கு கிடைக்க வேண்டும். சகோதரனை மன்னிக்க அருள் வேண்டும். நம் சகோதரனுக்கு எதிராக நாம் தவறு செய்கின்ற போது, வருத்தம் அடைகின்ற போது மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்க மனம் வேண்டும். அந்த மனத்தில்தான் கடவுள் வாழ்கிறார். மன்னிக்கின்ற போதுதான் கடவுள் இருக்கிறார். எனவே அதோடு கூட தீயவன் உலகத்தில் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறான். அவைகளை அடையாளம் கண்டுகொண்டு, தீமையானவன் யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். எனவே இப்படி ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் தன்னுடைய அருளை இடைவிடாது பொழிகிறார். வல்லமையோடு பொழிகிறார். இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பவுலடிகளாரின் வார்த்தைகள். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்லொன்னா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். தூய ஆவியார் பரிந்து பேசுகிறார். இவர்களோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்று இன்றைய நாளிலே கற்றுத்தருகிறேன். பேசுவதற்கு எந்தவித தயாரிப்பும் அவசியமில்லை. எந்தவித முறைமைகளும் அவசியமில்லை. ஆனால் ஒரு குழந்தை தன் தந்தையிடம் பேசுவது போல, தன் பெற்றோரிடம் பேசுவது போல
எளிய முறையில் உள்ளத்தில் இருக்கின்றதை அப்படியே பேச நீர் அழைக்கிறீர். அதன் மூலமாக நீர் கொடுக்கின்ற அருளை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரானவர்களை, எங்களை சபிப்பவர்களை, எங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.